நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரியலூர் மாவட்ட விசிக்க விரும்புகிறோம். இந்த சிதம்பரம் தொகுதியில் பாஜக நிற்க வேண்டும். அதுவும் இந்த நன்றி கெட்ட துரோகசாமி நிற்க வேண்டும். அவரை வீழ்த்தி எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது உறுதி. மக்கள் மத்தியிலும் கொரோனா காலகட்டத்தில் அனைவரும் உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் அந்த சூழலிலும் கூட தலைவர் அவர்கள் முற்போக்கு சிந்தனையும் யோசித்து 1.25 கோடி ரூபாய் உயிரை காக்கும் கருவியான ஆக்சிஜன் வெண்டிலேட்டர் அமைப்பதற்காக 1.25 கோடி ரூபாய் தனது நிதியிலிருந்து ஒதுக்கினார். பெரியசாமி மட்டுமல்ல, அந்த சனாதன கும்பல் ஒட்டுமொத்த கும்பல் நினைத்தாலும் கூட சிதம்பரம் தொகுதியில் எங்கள் நந்தனார் அவர்கள், எங்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் வரலாறு காணாத அளவில் வெற்றி பெறுவது உறுதி. அதுவும் அந்த துரோகசாமி இந்த தொகுதியில் நின்றால் டெபாசிட் கூட வாங்க முடியாமல் துரத்தி அடிப்பது அரியலூர் மாவட்ட ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடமை. வணக்கம். பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம். தற்போது நாம் சந்திக்க வந்திருக்கின்ற ஆளுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் அங்கனூர் சிவா அவர்களை. தொடர் வணக்கம். விடுதலை களம் தோழர்களுக்கு அரியலூர் மேற்கு மாவட்ட விசிக சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர் ஒரு 2 நாட்களுக்கு முன்பு பிஜேபியுடைய பட்டியலின தலைவர் தடா பெரியசாமி அவர்கள் நாங்கள் சிதம்பரம் தொகுதியில் நின்று திரும்பவே தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாத்தியம் இருக்கா? முதல்ல சில சங்கிகளுக்கு அற்புதங்கள்லாம் பதிலடி கொடுக்கறதே தேவையில்லாத வேலை நினைக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக அரியலூரில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் தலைவர் பெற சொல்லி வீழ்த்துவேன் என பேசியிருக்காத செய்தி கேள்விப்பட்டேன். தலைவர் அவர்களை வீழ்த்துவதற்கு எந்த கொம்பனும் பிறக்கவில்லை இதுவரை. ஏனென்றால் 1999 தேர்தல் அரசியலை ஆரம்ப காலகட்டத்திலேயே தனி சின்னத்தில் நின்று 2.5 லட்சம் வாக்குகள் வாங்கி காட்டியவர் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள். இதே சிதம்பரம் தொகுதியில்தான் தொடர்ச்சியாக சிதம்பரம் தொகுதியில் தலைவர் அவர்கள் போட்டியிட்டு கொண்டுள்ளார். சனாதன சங்கியின் அடிமையாக தற்போது சேர்ந்துள்ள துரோகசாமி, நன்றி கெட்ட துரோகசாமியால் அவர்களாலும் முடியாது, அவருடைய அப்பர் நினைத்தாலும் கூட முடியாது. ஏனென்றால் தலைவர் அவர்கள் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி. ஏனென்றால் மக்கள் செல்வாக்கை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பெற்றுள்ளார். மக்களுக்காக பல போராட்டங்களை, மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காக பல போராட்டங்களை நடத்தியுள்ளார். நாடாளுமன்றத்திலும் சரி, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்காகவும் இதர SC/ST மக்களுக்கு மட்டுமல்லாமல் OBC மாணவர்களுக்காகவும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துள்ளார். ஏனைய பல பொது பிரச்சனைகளில் தமிழக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் ஒரே தலைவர் நமது விடுதலை சிறுத்தைகள் வச்சுட்டு நமது தலைவர் அவர்கள்தான். ஆகையால் நன்றி கெட்ட துரோகசாமியின் பகல் கனவு பலிக்காது. நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரியலூர் மாவட்ட விசிக்க விரும்புகிறோம். இந்த சிதம்பரம் தொகுதியில் பாஜக நிற்க வேண்டும். அதுவும் இந்த நன்றி கெட்ட துரோகசாமி நிற்க வேண்டும். அவரை வீழ்த்தி எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வது உறுதி. மக்கள் மத்தியிலும் ஒரு நல்ல பேசுபொருளாக தான் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வளர்ந்து கொண்டு உள்ளது. அனைத்து சமூக மக்களுக்காகவும் தலைவர் அவர்கள் உழைத்து கொண்டுள்ளார். அதுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை பட்டியலிடலாம். அரியலூருக்கு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்ததற்கு அடிப்படை காரணமே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். சென்ற அதிமுக ஆட்சி காலத்தில் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்களை எடப்பாடி அவர்களை சந்தித்து அரியலூர் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். ஆனால் எடப்பாடி அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது எங்களால் கைவிரித்த நிலையில் அதை நாடாளுமன்றத்துக்கு சென்று அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் என நினைக்கிறேன் அவரிடம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இயற்றப்பட்ட சட்டம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்க வேண்டும் என, அந்த அடிப்படையை அதனுடைய நோக்கத்தை விவரித்து அரியலூர் மாவட்டத்திற்கு மருத்துவக் கல்லூரி அமையறதுக்கு முதல் காரணமே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். தற்போது கூட அரசு கலைக்கல்லூரிக்கு 45 லட்சம் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கியுள்ளார். செந்துறை அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு 40 லட்சம் அளவில் கூடுதல் கட்டடம் கட்டிட நிதி ஒதுக்கியுள்ளார். கொரோனா காலகட்டத்தில் அனைவரும் உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் அந்த சூழலிலும் கூட தலைவர் அவர்கள் முற்போக்கு சிந்தனையும் யோசித்து 1.25 கோடி ரூபாய் உயிரை காக்கும் கருவியான ஆக்சிஜன் வெண்டிலேட்டர் அமைப்பதற்காக 1.25 கோடி ரூபாய் தனது நிதியிலிருந்து ஒதுக்கினார். அதுபோல சமுதாய கூடங்கள், அரங்க மேடைகள், பேருந்து நிழற்குடை, சிதம்பரம் தொகுதியில் எண்ணற்ற பேருந்து நிழற்குடைகள், உயர்கோபுர மின்விளக்குகள், இது குறிப்பிட்ட ஒரு சாதி தெருவில் மட்டுமல்ல
அனைத்து தமிழ் சமூகமும் அனைத்து சமூகத்தினரும் வசிக்கும் பகுதியில் எண்ணற்ற பல திட்டங்களை செய்துள்ளார். அது பட்டியலாக நாங்கள் வைத்துள்ளோம். அதை தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் அதை கொண்டு செல்வோம். அனைத்து மக்களிடமும் தலைவர் அவர்களின் கருத்துக்களையும் போராட்டங்களையும் அவர் செய்த அடிப்படை வசதிகளையும் கொண்டு செல்வோம். வழக்கம் போல சங்கிகள் அவதூறு பரப்பலாம், அதை முறியடிப்பது எங்களுடைய வேலை. தடா பெரியசாமி மட்டுமல்ல, அந்த சனாதன கும்பல் ஒட்டுமொத்த கும்பல் நினைத்தாலும் கூட சிதம்பரம் தொகுதியில் எங்கள் நந்தனார் அவர்கள், எங்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் வரலாறு காணாத அளவில் வெற்றி பெறுவது உறுதி. அதுவும் அந்த துரோகசாமி இந்த தொகுதியில் நின்றால் டெபாசிட் கூட வாங்க முடியாமல் துரத்தி அடிப்பது அரியலூர் மாவட்ட ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடமை. கண்டிப்பாக துரத்தி அடிப்போம். இப்போ நீங்கள் வந்து தலைவருக்கு திரும்பவும் ஜெயிப்பார் எங்கள் தலைவர்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் மாவட்டத்து பகுதியே வர்றது இல்லை, மாவட்டத்து மக்களே சந்திக்கிறது இல்லை, இந்த தொகுதி மக்களே சந்திக்கிறது இல்லை, தன்னுடைய சொந்த தொகுதி மக்களே பார்க்கவே வரமாட்டாருன்னு சொல்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? இது தவறான குற்றச்சாட்டு. தலைவர் அவர்களின் இணையதள பக்கத்தில் சென்றால் நீங்கள் பார்க்கலாம். 6 மாதத்திற்கு ஒரு முறை தீக்ஷா மீட்டிங் என்பார்கள். தொகுதி வளர்ச்சி கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தலைவர் தலைமையில் தான் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு கூட்டத்திலும் தலைவர் அவர்கள் தவறாமல் பங்கேற்று நமது தொகுதியில், சிதம்பரம் தொகுதியில் என்னென்ன அடிப்படை வளர்ச்சிகள் நடந்துள்ளன, ஏன் சில திட்டங்கள் நடைமுறைக்கு வராமல் உள்ளன என்ற அவ்வப்போது அரசு அதிகாரிகளை கேட்டு அந்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு சென்றடையும் வகையில் ஒவ்வொரு முறையும் தனது அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் பேசி வருகிறார். ஏகப்பட்ட அடிப்படை வசதிகளை செய்து கொண்டுள்ளார். அவர் சுற்றுப்பயணத்தை அற்பர்கள் வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மக்களுக்கு தெரியும். ஒரு ஆண்டில் குறைந்தது 3-4 முறையாவது அந்த சிதம்பரம் தொகுதியை முழுக்க வலம் வந்து கொண்டுள்ளார். மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதியும் செய்து கொண்டுள்ளார். இது தவறான ஒரு அவதூறான ஒரு பிரச்சாரம். அதை முறியடிப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.